சார் இந்த 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 சந்திப்புக்கு சில காரணங்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் போய் இவர் சந்தித்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் வந்துட்டுருக்கு. சரிங்களா, இவர் போய் சந்தித்து இருக்கக்கூடாதுன்ட்டு. அது விடுங்க, உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தாங்க, அதனால் போய் சந்திச்சிட்டாங்கன்ட்டு கூட நாங்கள் எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த பிஜேபியிலேருந்து வெளியில் வந்த முடிவுக்கு காரணம் மரியாதை கிடைக்கலங்கிற காரணமா, இல்லை நம்மளை மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்கிறாங்கங்கிற காரணமா? முதல்ல சந்தித்தது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய அண்ணி அவங்க இறந்த டைமில் தமிழக முதல்வர் அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்தார், ஜெம்கோ ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்த்தாரு. அப்புறம் அங்கே வந்து அமைச்சர்களை அனுப்புனாங்க. அதே மாதிரி அவங்க அண்ணனோட அம்மா இறந்ததுக்கும் அதே மாதிரி வந்தாங்க. ஒரு மாதம் கழித்து அப்புறம் அவர் சென்னைக்கு வந்தார். அந்த காரியங்கள்லாம் முடிஞ்சு ஒரு மாதம் கழிஞ்சு என்ன தான் அந்த சென்னைக்கு வந்திருக்கும்போது அவரோட இல்லத்துக்கு அப்பாவும் ரெண்டு பேருமே வந்தாங்க, வந்து பார்த்து ஆறுதல் தெரிவிச்சுட்டு போனாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தோடு பழகணும், குடும்பமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு தமிழக முதல்வருக்கு அவர் உடல்நிலை சரியில்லைங்கிறதும் அவருடைய அண்ணன் இறந்ததுக்கும் எப்படி ஒரு மனிதாபமான முறையில் கேட்காம இருக்க முடியும்? ஓகே, அந்த ஒரு ஆறுதல் கேட்கணும். இப்போ கூடவே பழகி இவர் முதல்வராக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய தாயாருக்கு மறைவுக்கு கேட்கவே இல்லை. அவரை சார்ந்த எந்த முன்னாள் அமைச்சர்களும் செய்யலை. எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருப்பாரு நீங்கள் நல்ல யோசனை. எத்தனை பேர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களால் எம்பி ஆகிருப்பாங்க, எம்எல்ஏ ஆகிருப்பாங்க, மாவட்ட செயலாளராக இருப்பாங்க. கழிஞ்ச 25 ஆண்டு காலமும் அம்மா கூடலே பயணித்து வர்றாரு. இவர் தான் 4 பேர் குழுவில் உட்கார்ந்துருந்து கையெழுத்து போடணும். 2014 எத்தனை பேரை எம்பி ஆக்குறதுக்கு இவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாரு. 234 தொகுதியிலையும் அம்மா தேர்ந்தெடுக்கும் போது இவர் கூட இன்னொரு. ஆனால் அந்த நன்றி விசுவாசம் கெட்டவர்களுக்காக எடுத்துக்காட்டாக சார் அதிமுக திரு ஸ்டாலின் அவரை தமிழக முதல்வராக நன்றி விசுவாசத்தோட இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த கூவத்தூர் அப்படிங்கிற ஒரு ரிசார்ட்டில், அதுலேயும் வில்லேஜ் ரெயின் ஸ்ட்ரீட் அந்த இன்னொரு 2 ரிசார்ட்டு, இந்த 2 ரிசார்ட்லேயும் சட்டமன்ற உறுப்பினர்களை தங்க வைத்து இந்த பிப்ரவரி மாதம் வந்து இந்த ஆட்சியை வந்து அமைத்துட்டு நீங்கள் வந்து ஜெயலலிதா அவருடைய சமாதியில் போய் சபதம் பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போனாங்க சார். யார்? சசிகலா போனாங்க. சரிங்களா, இவர் தான் என்னோட சகோதரர்னு தட்டி கொடுத்து இவர் நீங்கள் ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க. அவருக்கு அந்த அம்மாவனுடைய கணவர் இறந்தார். அதிமுகவில் இருக்கக்கூடிய அன்னைக்கு கவர்மெண்ட்ல இருந்து யார் போனாங்க? இந்த ஓபிஎஸ் போனாரா? யார் போனாங்கண்ணா? நீங்க இல்லை சார், நீங்க இந்த நன்றி விசுவாசம், இந்த பாசம், குடும்பம் இப்படின்ட்டுலாம் இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல, தட்டி கொடுத்து பண்ணது யாரா? இல்ல சார், இந்த பண்ணது யாரா? இந்த டைலாக் எல்லாம் நீங்க வந்து உங்களுக்காகவே செஞ்சவங்களுக்கு நீங்க காட்டலையே. இன்னைக்கு நீங்க இதெல்லாம் அரசியல் நாகரிகம் காட்டலீங்களே. இந்த நாடகத்தை எப்படி சார்? அதுதான் சார், எங்களுக்கு செஞ்சாங்க, நாங்க அதை திருப்பி செஞ்சோம். எங்களுக்கு செஞ்சாங்க, போனீங்க சார், எங்களுக்கு செஞ்சாங்க, நாங்க திருப்பி செய்கிறோம். அவங்க எங்களுக்கு துரோகமாக நினச்சாங்க. எங்களை துரோகம், ஒரு முதல் அமைச்சர் பதவியை வாங்கி தர்மயுத்தம் நடத்துறதுக்கு உள்ள அன்னைக்கு திரும்ப சசிகலா அம்மா என்ன தவறு செஞ்சாங்களோ அதே தவறு தான் திரும்பி பாஜகவும் செஞ்சிட்ருக்கு. நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. யாரை நம்பக்கூடாதோ அவங்கள நம்புகிறாங்க, யாரை நம்பி கையில் கொடுக்கக்கூடாதோ அதை கொடுத்தாங்க. அதில் நாங்கள் என்ன செய்ய முடியும்? அவர் தானே முதல்வர் கட்டளை எடுக்கார், முதல்வராக உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த அம்மா மூலமாக தான் நாங்கள் முதல்வர் பதவிக்கு வந்தோம், அவங்களுடைய கணவர் மறைவுக்கு நம்ம போகணும்னு சொல்லி அவங்க முடிவெடுத்திருக்கணும். முடிவெடுக்காத மனிதர். அதை தான் நாங்களே சொல்கிறோம். அண்ணனுடைய தாயாருக்கு அதே சூழ்நிலை தான். அதே அவரோட தாயார் பிரச்சனைக்கெல்லாம் அண்ணன் போனார். ஏன் திரு தமிழக முதல்வர் அவர் போகலையா? வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்கலையா? வீட்டுக்கு போனார்ல. அதனால் அந்த ஒரு மனித பண்பு அவர்கிட்ட கிடையாது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட. அதனால நாங்க அதை வந்து கண்டுக்கிடாம போறோம். இப்போ நீங்க அதை கண்டு நாங்க பெருசா அதற்காக சார் இந்த சந்திப்பை நாங்க பெரிதாக பேசுறோம். அதை போய் திமுகல சேர்ந்துருவாரு, அது போய் திமுகல சேர்ந்துருவாருன்னா நீங்க அது கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சா கூட அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருக்காது சார். ஏன்னா 25 ஆண்டு தொடர்ந்து எம்எல்ஏ இரட்டையிலை சின்னத்திலே வெற்றி பெற்று இன்னைக்கு எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ வெற்றி பெற்றிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி போல தோல்வி அறியாத ஒரு மனிதர். இந்த குழப்பத்தினால ராமநாதபுரத்தில் நின்று அவர் முதல்ல ஒரு தோல்வியை கண்டார்னா அந்த ராமநாதபுரத்தில் அப்பவும் 35% ஓட்டு வாங்கி தான் அவர் தன்னை நிறுத்தி கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை போய்
இப்போ ஒரு சில ஊடகங்கள்லையும் பத்திரிகைகள்லையும் ஒரு திமுகவில் போயிருவாரா, திமுகவில் போய் சேர்ந்துருவாரா, கொச்சப்படுத்தாதீங்க. அது வந்து ரொம்ப அசிங்கமான ஒரு செயல்பாடு. யாரும் படுத்தல சார், அது கொச்சப்படுத்துற மாதிரி சார். வெளியில வந்ததுக்கு என்ன சார், எப்படி சார்? அதாவது இல்ல சார், வெளியில வந்ததுக்கு என்ன காரணம்? 2 நாளைக்கு முன்னால உங்களை பார்த்தாவே எனக்கு பாக்கியம் சார். வெளியில வர்றது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இதே எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு மாலை மரியாதை எல்லாம் போட்டு எடப்பாடி பழனிசாமியை பக்கத்துலேயே உட்கார வச்சார் பாரத பிரதமர் மோடி. இவரும் ஒரு மாலையை தூக்கி பிடிச்சிட்டு நின்றுருப்பார். அப்படி இருக்கும்போது ஒரு வாரத்திலேயே வந்து நாங்கள் பாஜக கூட்டணியை விட்டு வெளியில் வரோன்னு சொன்னாங்க. அதுக்கு அப்போவே வந்து நாங்கள் அந்த முடிவு எடுத்துட்டோம். முதல்ல அந்த மாலையை கூப்பிட்டு அண்ணனை ஓபிஎஸ் அண்ணனை கூப்பிடாமல் பாரத பிரதமர் மோடியே இந்த தவறு செய்யும்போது அன்றைய மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே இந்த முடிவு எடுத்தோம். அண்ணன் புகழேந்தி அவர்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம பாஜக விட்டு வெளியில் வந்துடுவோங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். அந்த நேரத்தில் இவர் வெளியில் ஸ்லிப்பாகி போன உடனே திரும்பி எல்லாரும் வந்து பேசி எடுத்து, இல்லைண்ணே நீங்கள் இந்த டைம் போக வேண்டானார். அப்போ அந்த பாரத பிரதமர் மோடி வரணும் 2024 நினச்சி இவரே சுயேட்சை வேட்பாளராக நிற்கிறார். இந்தியாவிலே இவர் தான் சுயேட்சை வேட்பாளராக நின்று 35% ஓட்டு வாங்கியிருக்காரு. அவங்களும் வந்து என்டிஏலேருந்து என்டிஏ தலைவர்கள்லாம் வந்து கூட பிரச்சாரம் பண்ணாங்க அண்ணனுக்காக. சுயேட்சை வேட்பாளர் ராமநாதபுரத்துக்காக கழிஞ்ச முறை எடுத்த நயினார் நாகேந்திரன் எல்லாரும் சேர்ந்து எடுத்த 1.25 லட்சம் ஓட்டுலேயும் அதுலேருந்து இவர் 3.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. நல்லா புரிஞ்சுருங்க. இவர் வந்து அந்த மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமான மனிதருங்கிறத தன்னை நிறுத்திக்கிட்டாரு. எத்தனை வழக்குகள் வரட்டும், எத்தனை வழக்குகளில் வேணாலும் எடப்பாடி பழனிசாமி இடையூட்டு மன்னகாட்டு வெற்றி பெற்றாலும் மக்கள் மனசில் மக்களுடைய தேர்தலில் இவர் வெற்றி பெற்று வந்துட்டார். அப்படி இருக்கும்போது தனக்காக உழைத்த ஒரு மனிதரை நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும். இப்படி எடப்பாடி பழனிசாமி வாரேன்னு சொல்கிறாரு, 4 காரில் ஏறி வாராரு, இந்த ஹைதராபாத் வழியாக ஒரு விமானத்தில் வராரு, கொச்சின் வழியாக ஒரு விமானத்தில் வராரு, என்னன்னே செய்யலாம். டெல்லி கேட்கணும், இல்லை இங்கே இருக்கிறவங்க கேட்கணும். இங்கே இருக்கிறவங்களும் கேட்கல, அங்கே இருக்கிறவங்களும் கேட்கல. ரகசியமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. கேட்டால் அதிமுக அலுவலகத்துக்கு கட்டன் பார்க்க வந்தேங்கிறாரு. திடீர்னு பார்த்தா அமித்ஷா கூட உட்கார்ந்துருக்காரு. சரி, அது கொஞ்ச நாள் ஒரு வாரம் கழிச்சுன்னா அமித்ஷா அங்கே வந்திருக்காரு. ஒரு 5 முறை பத்திரிகையாளர் சந்திப்பை மாற்றி மாற்றி அந்த ஸ்லைடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி போடுறாங்க சார். எல்லாம் நடக்கும்போது கூட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அன்னைக்கு சென்னையில் இருக்கிறார். கேட்கணுமா கேட்கணும். அப்படிப்பட்ட கொம்பாதி கொம்பன் இல்லை அமித்ஷா. எங்கேருந்து வந்தீங்க? தேவலோகத்துலேருந்து வந்தீங்களா? அப்படி ஒன்றும் பெரிய கொம்பன் இல்லையா நீங்கள்? பாஜக எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் சார்? அதிமுகவுக்கும் திமுகவும் முதுகில் ஏறி தான் சார் பாஜக ஆட்சி பண்ணிருது. அந்த காலத்திலே ஸ்தாபன காங்கிரஸோடைய பெருந்தலைவர் காமராஜர் கூடயே உட்கார்ந்து இருந்தாங்க அன்னைக்கு பாஜக. இந்த பாஜக என்னைக்குமே பேசி முடிச்சுட்டு நீங்க பேசல கேளுங்க. என்னைக்குமே பாஜக தமிழ்நாட்டில் ஆளணும்னா யாரோடைய முதுகிலையாவது ஏறணும், யார் காலையாவது பிடிச்சாதான் பாஜக. தன்னிச்சு நின்னா டெபாசிட் நோட்டாக்குகளை போன கட்சி. அதை உருவாக்கியவர் அண்ணாமலை. இந்த பாஜக தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத உருவாக்குனார். பட்டி தொட்டி கிராமங்களுக்கு அலைஞ்சார், என் மக்கள்னு அலைஞ்சார். 234 தொகுதியிலையும் அலைஞ்சு அவர் கொண்டு அதை ஒரு கிரியேட் பண்ணார். அவரையே நீங்கள் தூக்கி மாற்றி போட்டுக்கிட்டு அவரை வந்து நீங்கள் என்னைக்கு வெளியே தள்ளுறீங்களோ அவரை நீக்கிறீங்க. எடப்பாடி வீட்டு பழனிசாமி கதவு திறக்குது. அமித்ஷா வந்து உட்கார வைக்கிறாரு, அவரை என்டிஏ தலைவராக்குறாரு. அவர் வீட்டில் போய் விருது சாப்பிட்றாரு. எவ்வளோ அசிங்கம் சார்! அன்னைக்கே ஓபிஎஸ் அண்ணன் வெளியில் வந்திருக்கணும். அப்பவும் அவரை ஒரு சில ஆட்கள் பேசுனாங்க, இல்லை கொஞ்சம் இருங்கன்னு. மறுமுறை அமித்ஷா வராரு, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை இது பண்ணுறாங்க. நாங்கள் தொண்டர்கள் பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லையா சார்? எங்களுக்கு ஏன் சார் பாஜக வேணா எங்க பின்னாடி வரட்டும். 1 சீட்டு 2 சீட்டுக்கு தகுதி உள்ள பாஜக கட்சிக்கு அதிமுக எந்த தொண்டனும் குனிய மாட்டான். உணர்வுள்ள அதிமுக தொண்டன் பாஜக அடிமையாக போகவே மாட்டான் எந்த காலத்திலையும். அதை தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் செய்தார். அதை பண்ருட்டியார் அண்ணன் எடுத்து கொடுத்தாரு. இது என்ன இதில் என்ன தவறு இருக்கு? பாஜக என்ன பெரிய கட்சியா? நீ செய்கிறது வடநாட்டோட முடிச்சு விடணும். தென் மாவட்டத்துக்குள்ள உங்களோட வேலையாளர் சிம்டஸை காட்ட முடியாது. தென் தமிழகம் வந்து இது இந்த நீங்களே பார்த்துருப்பீங்க. சேரன் சோழம் பாண்டியன் வாழ்ந்த காலம், இந்த வீர பரம்பரையாகும். இதெல்லாம் அங்கே வச்சிருக்க. கங்கையை கொண்டு வந்தார் சோழன்னா அந்த கங்கையை மீட்டு வந்த சோழனகம். அந்த பரம்பரையில் வந்த தமிழனை நீங்கள் என்னைக்கும் இடம் போட முடியாது. நாங்கள் சப்பாத்தி சாப்பிட்றவங்க கிடையாது. நல்லா புரிஞ்சுருங்க. அந்த மாதிரி எங்களோட வீரப்புகளை நீங்க ரொம்ப பேச விட்டுறாங்க. ஏன்னா அந்த அளவு வெறி கொண்டு இருக்கிறோம். என்ன சார் பாஜக யார் மேல வெறி கொண்டு? இன்னைக்கு இந்த பாஜக யார் சார் வழி நடத்துறாங்க? யார் மேல வெறி கொண்டு இருக்கீங்க சார்? சார் பாஜகவோட செயல் அமித்ஷாவா இருக்கட்டும் சார், மோடியா இருக்கட்டும் சார், நாங்க அப்படியே பேசுறோம் சார். எங்களுக்கு என்ன சார் வந்தது? அதுக்கு ஜால்ரா போட்டுட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. மோடியா இருக்கட்டும் சார், அவர் செய்யற தப்பு சார். தன்னுடைய சொந்த தொகுதிக்காக, போடி நாயக்கர் ஒரு தொகுதிக்காக
ரயில்வே திட்டத்துக்காக அவர் கேட்கிறாரு, ஒரு கடிதம் எழுதுறாரு. இப்போ அந்த அம்மா சொன்னது மாதிரி ஏதோ ஒரு வாசகம் வைக்கிறாரு சார், ஒரு பாரத பிரதமர் உங்க மேல இருக்கிற மரியாதைக்கு வைக்கிறார். அந்த லெட்டரை எப்படி சார் அனுப்புறீங்க? எப்படி சார் மீடியாவுக்கு வருது? பல முறை நீங்க நயனார் நாகேந்திரன் பாஜக தலைவராக இருக்கிறாருங்கிறது நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். அப்படி ஒரு தலைவர் நயனார் நாகேந்திரன் பாஜக தலைவராகிறத நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கே தெரியுது. ஒரே நிமிஷம், இந்த இயக்கத்துல ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியில இருக்காருங்க. பாஜக தலைவராக மாற்றப்பட்ட நயனார் நாகேந்திரன் இதுவரைக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இல்லத்துல போய் ஒரு மரியாதை நிமித்தமா சந்திச்சிருக்காரா? அவர்கிட்ட எப்படி சார் நீங்க பாரத பிரதமர் மோடி கிட்ட லெட்டர் கொடுத்தா நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருவேன்னு? சார் அவர் 2001 முதலமைச்சராக இருக்கும்போது இதே நயனார் நாகேந்திரன் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருந்தார் சார். எங்க வீட்டுக்கு ஏத்தால எல்லாமே நாங்க எல்லாம் பக்கத்து வீடு. ஆனா அதெல்லாம் இருக்கலாம். ஆனா கொள்கை கட்சின்னு வரும்போது நாங்க எதுக்க வேண்டிய கட்டாயத்தின் இடத்துல நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நாங்க எதுக்குதான் செய்வோம். புரியுது சார், புரியுது. அதுவே முதல் தப்பு சார். ஒரு பாஜக மாநில தலைவர், மோடியை விடுங்க, அமித்ஷா விடுங்க, எல்லாத்தையும் விடுங்க, இங்க இருக்கிற பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் இன்னைக்கு இவ்வளவு கட்டுரை எழுதுறாரா? ஒரு முறையாவது அவரை சந்திச்சிருப்பாரு? அவரை கல்யாண வீட்டில் போகும்போது காருக்கு பின்னாடி ஏறி போயிருப்பாரு. அது மரியாதை இல்லை. அவரோட இல்லத்திலேயோ இல்லைன்னா உட்லண்ட்ஸ் ரோட்லயோ அவர் தங்கியிருக்காரு சென்னையில். ஒரு முறை மரியாதை நிமித்தமாக இருந்து இது வரைக்கும் பேசியிருப்பாங்க. ஃபோனில் பேசிட்டேன், மெசேஜ் பண்ணிட்டேன், அதெல்லாம் ஒரு அழகா சார்? எங்களுக்கு வேண்டிய எங்க தலைவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை. அந்த மரியாதை கொடுக்காத இடத்துல இருக்காதீங்க, வேண்டாம்.